எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போது எல்லாருக்குமே வந்து இந்த லக்ன சுபர்கள்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய தசாபுத்தி வருதா? வராது, நிச்சயமாக வராது. ஒரு 100 பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 95 பேருக்கு வந்து அந்த லக்ன சுபர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய தசாபுத்தியிலேருந்து வராது, மாறி மாறி தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், வேத ஜோதிடமே வந்து ஒரு குழப்பமான ஒரு கான்செப்ட். இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுல வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து கன்னி லக்னம்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கன்னி லக்னத்துக்கு வந்து சுபர்கள் சொல்லி பார்க்குறப்போ சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 பேர் தான் வந்து சுபர்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ராகு எடுத்துக்கலாம். ராகு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற இடத்த ஏற்ற மாதிரி தான் வந்து பச்சவந்தி கிரகங்கிறதுனால வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வேலை செய்யும். அப்போ ராகு வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் தான் வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த கன்னி லக்னத்துக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து பிறந்ததுலேருந்தே சுக்கிர தசை, சனி தசை, புதன் தசை வந்து வந்துடுதா? இல்லை. இப்போ புதன் தசையில் இப்போ ஒருத்தர் பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வந்து புதன் தசையில் பிறக்குதுன்னா அது வந்து கர்ப்பசல் போகணும்னு சொல்லிட்டு வருது இருக்கு இல்லையா? ஸோ ஏற்கனவே புதன் தசை வந்து முடிஞ்சிருக்கும், ஒரு 10 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் புதன் தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேது வந்துடுது இல்லையா? கேது வந்து ஒரு 7 வருஷம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் மகதசை, சுக்கிரன் நல்ல பொசிஷனில் இருந்தால் தான் அந்த சுக்கிர மகதசை வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் வந்துடுது. சூரியன், சந்திரன், செவ்வாய், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராகு வந்துடுது. இப்போ இந்த 4 மகாதசை வந்து ஆகாத மகாதசை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சாதகமான தசாபத்தில் வரும்னா வந்து நிச்சயமாக வராது. இதை வந்து நம்ம எப்படி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து சாதகம் இல்லாத வந்து தசாபதிகள் வருது, அது வந்து நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு சொல்லிட்டு எப்படி வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறப்போ, லக்ன பாவிகளான தசாபதிகள் வரும்பொழுது அந்த கிரகங்கள் 3, 6, 10, 11 இந்த உபஜயஸ்தானங்களில் நட்பு நிலையில் அமரும் பொழுது நன்மையை செய்கிறது, ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு முக்கியமான விதி. இப்போ அதே கன்னிலங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம். கன்னிலங்கிறது 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இந்த கன்னிலங்கிறதுக்கு வந்து அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான், 3ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ இந்த கன்னிலங்கிறதுக்காரர்கள் வந்து செவ்வாய் மகதசை வந்து வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்குது. ஏன்னா வந்ததுன்னா பெரிய பிரச்சனையை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், கண்டங்கள் விபத்துகள் எல்லாமே கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. கன்னிலங்கிறதுக்கு வந்து செவ்வாய் மகதசை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே செவ்வாய், ஓகேங்களா, அதே செவ்வாய் கன்னிலங்கிறதுக்கு 4வது வீட்டில் வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 4வது வீடு குருவோட வீடு, நட்பு வீடு இல்லையா? ஓகேங்களா? ஸோ நம்ம 4வது வீடு கூட எடுத்துக்க வேண்டாம். 3, 6, 11 தான் நம்ம எடுக்கணும்னு சொன்னோம். ஸோ அதே கன்னிலக்னத்துக்கு வந்து 6வது வீடு கும்ப வீடு, அது பகை வீடு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 11வது வீடு வந்து கடக வீடு இல்லையா? அப்போ அந்த கடக வீட்டில் வந்து செவ்வாய் நீச்சமாகி நட்பு ஸ்தானத்தில் அமரும் பொழுது அந்த செவ்வாய் மகதசை வந்து பெருசாக கெடுக்காதுங்க. இதுதான் வந்து விஷயம், ஓகேங்களா? வேறு எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் கண்டிப்பாக கெடுப்பார். கடகத்தில் இருந்து நீச்சமாகி 11வது வீட்டில் இருக்கும்பொழுது அந்த செவ்வாயினால் வந்து இந்த கெடுமலை கொடுக்க முடியாத சூழ்நிலை போகிறதுனால செவ்வாய் வந்து கெடுக்க மாட்டார். இதே மாதிரி எல்லா லக்னத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த 3, 6, 10, 11 வந்து நட்பு ஸ்தானத்தில் வந்து லக்ன பாவிகளான கிரகங்கள் அமரும் பொழுது நன்மையை மட்டுமே செய்யும், தீமையை செய்யாது.